ஸ்டாலினுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன். ஸ்டாலின் ஜாதகம் எப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். உண்மையிலே விஜய்க்கு வந்து உண்மையிலே வாக்கு வங்கிகள் மேலோங்கி இருந்தாலும் அதை வந்து பிளவுபட்டிருக்கிறதால ஒன்றும் சேர்க்க முடியாமல் இருக்குது. 28 அக்டோபர் மாதத்தில் மறுபடியும் ஆட்சி மாற்றம் உண்டு, அப்போ பேசிக்குவோம். இதுதான் நடக்கும். ஆனால் இதை நீங்கள் செய்வீங்களான்னா விஜய் செய்ய மாட்டாங்க. இல்லை 2028 ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா? சொன்னது ரெக்கார்டிங்கில் போட்டு வச்சுங்க, மறுபடியும் பேசிக்குவோம். 2028 பேசிக்குவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்ப நான் மட்டும் ஏன் உங்களோட வீடியோவை பார்க்கணும்? அதுதான் நான் சொல்றேன், நீ பார்க்காதீங்கன்னு சொல்றேன். இப்போ நான் பிறந்த போது இருந்த ராசியும் நட்சத்திரமும் இப்போ இருக்காதுன்னு இல்ல. நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்ற முதற்கொண்டு இப்ப கம்ப்யூட்டர் ஹாரோஸ்கோப் வந்து சொல்லிட்டு இருக்கு. நீங்க அது நடக்குமான்னு நீங்க நடக்கணும்ல. நான் லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கஷ்டப்படுறேன். அப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்ப நான் இருந்த ராசில இருந்து நான் வேற ராசிக்கும் வேற லக்னத்துக்கும் மூவ் ஆயிருப்பேன்றது தான் உங்களோட பாயிண்டா? இப்போ நீங்க வந்து பொது பலன்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பான்ற முதற்கொண்டும் இப்ப இருக்கிறவங்க கணிக்கிறாங்களே சார். இப்ப நான் நம்பலன்னு சொன்னா நீங்க எனக்கு எப்படி சார் இது பண்ணுங்க? நம்பலன்னு சொல்றதும் உங்களுடைய என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை நீங்க சொல்ல முடியாது. ECC ரிப்போர்ட் நம்புறீங்க? நம்புறேன் சார். அவ்வளவுதான். நானும் அதே ECC ரிப்போர்ட்டை நான் நம்புறேன். எனக்கு ECC ரிப்போர்ட் என்ன சொல்றது, என் சாஃப்ட்வேர்ல நான் வச்சிருக்கேன். கோவிலில் போய் விளக்கேத்து, இந்த பரிகாரம் பண்ணா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் வைப்பா நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அப்படி உங்களை கொண்டு போய் 10 ரூபா 20 ரூபா ஏங்க செலவு பண்ணி என் கிளைண்ட ஜோதிடம் பார்க்காதீர்கள். தயவு செய்து ஜோதிடம் படிங்க. நீங்கள் படிக்கிறது ரெடியாக இருந்தால் ஒரு 15 நாளில் ஒரு மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு இதே இன்டர்வியூவில் இதே ஆன்மீக கிளிப்ஸில் நான் வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னை பேசுங்க. அந்த பேட்டி எடுக்கும்போது உங்களோட கேள்வி பதில் இந்த மக்களுக்கு எப்படி பயன்படுத்த தெரியும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னா, ALP முறையை உருவாக்கியவர் பொதுவுடை மூர்த்தி அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரை பற்றி ஒரு பெருசாக இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக வேணான்னு நினைக்கிறேன். நீங்களே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பார்த்துருப்பீங்க. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் பார்த்ததில் இந்த ALP லக்னத்தில் இப்போ நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்கள் பார்த்த இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பிரமிச்ச ஒரு விஷயம், இல்லை நீங்கள் வந்து இது எப்படி அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண விஷயம்னு ஏதாவது இருக்குமா? நிறையா இருக்குது. 1 2 கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு உதாரணமாக வந்து நட்சத்திர ராசின்னு நம்ம அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. உதாரணமாக வந்து குறிப்பிட்ட அலைவரிசையில் போகும்போது இந்த திருமணத்தோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஏற்ற இறக்கம் வருது. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2 பேரும் ஒரு நண்பர்களாக இருக்கிறோம். நான் ஒரு கயரை இழுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் போட்டியில் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த போட்டியான வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை? சொல்லவே முடியாது. ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும், இல்லை நான் ஜெயிக்கணும், இப்படி தானே முடிவு பண்ணுவீங்க. ஆனால் வாழ்க்கை இன்றைக்கி எல்லாரோடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது இன்றைக்கி. சரி, அந்த கயத்தை நான் விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சப்போஸ் நீங்கள் எந்த நேரத்தில் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கயத்தை நான் விட்டுட்டேன்னா நீ கீழே விழுவீங்க, விட மாட்டீங்களா? விழுந்தது பிறகு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அது வேறு விஷயம். விழுந்தது பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா வராதா? சரி, நீங்கள் விட்டுறீங்க, அந்த கயத்தை நான் கீழே விழுந்துடுறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த கோவம் வருமோ தீராதா? சரி, அந்த கயத்தை 2 பேரும் கீழே போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது இதை ஒரு கணவனும் மனைவியும் இந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வாழ்வியல் கல்வி தான். இது ஜோதிடமே வாழ்வியல் கல்வி தான். நீ ஜோதிடம்னு பார்த்தா நீ இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு அதெல்லாம் பரிகாரம் அவங்கவுங்க விருப்பம். நான் பரிகாரம் இல்லைன்னு சொல்ல பண்ணிக்க நீ. ஆனால் இதை புரிஞ்சுக்காம ஒன்றும் இல்லை, கையில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோ, 2 கையிலையும். இது என் கை, இது என் மனைவியோட கை. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கை இழுத்து ரப்பர் பேண்டை விட்டுட்டேன்னா இந்த கை வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் சார். இந்த கையை விட்டுட்டா இந்த கை வலிக்குமா வலிக்காதா? அவ்வளோதான் வாழ்க்கை. இல்லை, இந்த 2டையுமே இழுத்துக்கிட்டே இருந்தால் இந்த 2 கையுமே வலிக்குமா வலிக்காதா? இந்த ரப்பர் பேண்டை கீழே வச்சாச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் வாழ்க்கையே. அவ்வளோதானே சார். இப்போ இல்லை இது திருமணம் பொறுத்து வந்துட்டுன்னா, இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் உதாரணமாக நான் வந்து விசாக நட்சத்திரம் 2 3 நட்சத்திர பாதங்களோ, இல்லை அந்த மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் போகும்போதோ, இல்லை புனர்பூச நட்சத்திரம் 2 3 போகும்போதோ, இந்த நட்சத்திரங்கள்லாம் குறிப்பிட்ட ஒரு கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு வார்த்தை எழுதுறேன். ALP படிக்க எல்லா ஜோசியத்தையும் கேளுங்க. எப்படி? எல்லா காற்றின் வெற்றிடம். காற்றில் வெற்றிடம் தெரியுமா தெரியாதா? நம்ம ரோட்டில் இருக்க வேகத்திலேயே பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காற்றில் இருக்க வெற்றிடம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். இப்படிதான் வாழ்க்கை. இதுதான் நான் சொன்னேன். எப்பா இது என் மேலே தவறு இருக்குது, ஆப்போசிட்டில் ஒருத்தர் மேலே தவறு இருக்குது,
நான் சூழ்நிலை புரிஞ்சுக்காமல் சண்டை போட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் யார் வேணா எடுத்துங்க, உலகத்தில் 1,00,000 பேரை நீங்கள் சந்திச்சிங்கனாலும், நான் தான் நேரில் தானே இப்போ ஒரு வீடியோலாம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏஎல்பியில் விசாகா வந்து 2 3 நட்சத்திரப்பான் போகும்போது நான் எதுக்கு போகிறேன்னு தெரியாது, நான் எதுக்கு சங்கடப்படுறேன்னு தெரியாது, நான் எதுக்கு சந்தேகப்படுறேன்னு தெரியாது, நான் யார் மேலே சந்தேகப்படுறேன்னு தெரியாது, நான் என்ன காரணத்தால் அங்கே சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். இப்போது நான் பிறந்த போது இருந்த ராசியும் நட்சத்திரமும் இப்போ இருக்காதுன்னு இல்லை, அதான் நான் கேட்போம்ல, பிறந்த அன்னைக்கு சட்டை எடுத்துருக்கோம், அன்றைக்கி போட முடியுமா? பிறந்த அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அதை அன்றைக்கி கொண்டாட முடியுமா? சார் நீங்கள் இது அடையாளம் தாங்க. சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கம்ப்யூட்டர் ஆரோஸ்கோப்பில் இருக்கேன். நான் கம்ப்யூட்டரில் ஆரோஸ்கோப் கொடுத்தா எனக்கு அது மேட்சிங்லேருந்து நான் எப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்ற முதற்கொண்டு இப்போ கம்ப்யூட்டர் ஆரோஸ்கோப் வந்து சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் அது நடக்குமான்னு நீங்கள் அது நடக்கணும்ல. இப்போ பேப்பரில் எழுதியிருக்காலும் நடக்கணும்ல. நடக்காமல் ஒரு விஷயத்த வச்சு எழுதி வச்சுக்கிட்டு நான் மகாராணி ஆகிடுவேன். எப்போ மகாராணி ஆகுறது? நீங்கள் 2045 மகாராணி ஆகிறது தான் இங்கே கணக்கு இருக்குது. நீங்கள் 2025 உட்காந்துட்டு நான் இப்படி தயவு செய்து இது ரியல் அப்படிங்கிறத நீங்கள் இது இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் எடுத்துங்க, அது வேண்டாம்னு நான் சொல்ல. ஆனால் இங்கே இது இருக்கான்னு நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஏன்னு கேட்கல. இல்லை, நீங்கள் இப்போ ஒரு பக்கம் நான் ஒரு லக்கணம்னு இருக்குது, நீ இந்த லக்கணம் இல்லை, இந்த லக்கணம் நான் வயதோட்ட லக்கணம் ஒன்று இருக்குது, ஏஎல்பி லக்கணம் ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. நீங்கள் சரியாக தவறா நீங்கள மக்களில் பார்த்து முடிவு செய்யணும். மக்கள் பார்த்து எது சரி நீங்களும் சொல்லணும். ஆமாம், இவ்வளோ நாள் பார்த்துட்டேன் நடக்கலை, இவ்வளோ நாள் நடக்கவே இல்லை. நான் நல்லா இருந்தா நான் ஏன் ஜாதகம் பார்க்க வரேன்? அதுதானே கேள்வி. அப்போ நீங்கள் எது நடந்துச்சு நடக்கலன்னு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இல்லை லாஸ்ட் 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க நான் சொல்கிறேன். அதுதானே சொல்லணும். நாங்கள் இப்போ இந்த 3 வருஷம் லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கஷ்டப்படுறேன். அடுத்த லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்போ நான் இருந்த ராசிலேருந்து நான் வேற ராசிக்கும் வேற லக்னத்துக்கும் மூவ் ஆயிருப்பேன்றது தான் உங்களோட பாயிண்டா? ஆமாம், உங்களோட நட்சத்திர புள்ளி இப்படி போனிச்சுன்னா அப்படி தான் நீங்கள் கஷ்டப்படுங்க. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நான் பிறந்த நேரம், பிறந்த பிளேஸ், அதுக்குன்னு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கல்ல. அது சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்கள், பதிவு பண்ணி பாருங்கள். அந்த பதிவு பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ நான் இப்போ என்ன ராசியில் இருக்கேன், என்ன நட்சத்திரத்தில் இருக்கேன்றத அந்த அப்டேட் அதை எனக்கு சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியான விஷயம். ரொம்ப ஒன்றும் இல்லை. நான் வந்து அந்த சாஃப்ட்வேரோட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா போகிறது, நீங்கள் யார் நான் நம்பலன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு எப்படி சார் இது பண்ணுவீங்க? நம்பலன்னு சொல்கிறதும் நம்பலான்னு சொல்கிறதும் உங்களுடைய இசிசி ரிப்போர்ட் நம்புறீங்க. நம்புறேன் சார், அவ்வளோதான். நானும் அதே இசிசி ரிப்போர்ட்டை நான் நம்புகிறேன். எனக்கு இசிசி ரிப்போர்ட்டு என்ன சொல்கிறது, என் சாஃப்ட்வேரில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் வேணால் நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா போடுறது, எனக்கு எந்த டேட்டா போடுறது நீங்கள் சொல்ல வேண்டாம். இதில் வீட்டுக்கு நீங்கள் உங்கள் டேட்டா போடுறதோட இதில் ஆட் பண்ணி கொடுங்க, நான் அதை காமிக்கிறேன். எந்தெந்த இடத்துல ரெட் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி, அங்கே பிரச்சனை இருக்குது. எங்கெங்கெல்லாம் ரெட் இல்லையோ அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவ்வளோதானே, சிம்பிளாக சொல்லிடலாம்ல. சொல்லிடலாம். நீங்கள் நான் வந்து எனக்காக அதை சொல்ல வேண்டாம். இதில் உங்களுடைய டேட்டா பர்த் மட்டும் டைப் பண்ணுங்கள். வேறு யாரோ ஒருத்தரோட டேட்டா யார் வேணாலும் நீங்கள் ஆனால் அவருக்கு வந்து உயிரோடு இருக்கணும். ஏன்னா நமக்கு ஏதோ உயிர் இருக்கக்கூடிய வேண்டாம். நேமெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. இதில் எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ, எப்படி இதில் எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. இதில் வேறு எதுவுமே நீங்கள் கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. எப்படி இப்போ நீங்கள் பிறந்த லக்கணத்தை பாருங்களேன். இவரோட லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர், ராசி வந்து ரிஷப ராசியில் பிறந்தவர், நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகம் இவர். ஆனால் இவருக்கு இன்றைக்கி ஏற்பு என்ன தெரியுமா நடக்குது, இவருடைய பூச நட்சத்திரம் கடகராசிக்கு இவருக்கு நடக்குது. ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகர லக்கணம் நடக்குது. இப்போ இவர் குறைச்சலாம் மினிமம் 6 வருஷம். இவர் நினச்சிங்க 38 வயசில் 39 வயசில் 6 வருஷம் காலம் இவர் ஜாதகர் கடன் சார்ந்து, வழக்கு சார்ந்து, நோய் சார்ந்து இருப்பார். இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இந்த லக்கணம் இருக்குது பாருங்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும், முயற்சி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும், 8ஆம் வீடு சம்மந்தப்பட்ட இடுப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கும், மூத்த சகோதரம் மூத்த சம்மந்தப்பட்ட லாபம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும். இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான இருக்குது. வருமானத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். வருமானத்தை பற்றி எவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருப்பார். உதாரணமாக வருமானத்தை பற்றி 2 வருஷமாக இவருக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயம். சார் நான் முயற்சி பற்றி என் அண்ணனா தம்பியாக இருந்தால் பிரச்சனை எவ்வளோ நாள் இருக்கும்? 4 சரி எனக்கு வந்து 3 வருஷமாக என் அண்ணன் தம்பிக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்கும். இல்லை சார் எனக்கு வீடு வண்டி வாங்கணும், 4 வருஷமாக எனக்கு வீடு வண்டி வாங்கினது சொத்தில் பிரச்சனை இருக்கான்னு இருக்குது. நான் 4 வருஷமாக சொத்தில் தேவையில்லாமல் எனக்கு எது வீடு எனக்கு நான் சார் 4 வருஷத்தில் நான் வீடு கட்டினேன்னா நீ தேவையில்லாமல் 4 வருஷத்தில் போய் அந்த வீட்டில் கடி எடுத்து வச்சு 4 வருஷம் நீ விளங்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதுதான் ரோட் மேப்பு. இந்த ரோட் மேப்பை இது ஒரு பிரசன்னமாக நம்ம போட்டோம் யாரோ ஒருத்தரோட ஜாதகம், இது அப்படியே இருக்கும். நீங்கள் ஒன்று இப்போ இதில் வந்து நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். இப்போ நான் போய் ஒரு வீடு வாங்குறது ஒன்று, நீங்கள் சொல்லி வீடு வாங்குறது ஒன்று,
சிலது வந்து இப்போ நான் அவர்கிட்ட பணம் கொடுத்துருப்பேன், அவர் வந்து ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு வந்து அந்த வீட்டை சரி இங்கே இதை வீட்டை நான் எடுத்துக்க மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ நான் ஆசைப்பட்டது ஒன்று, நீங்கள் எல்லாரும் வீட்டில் உள்ள குடும்ப நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கணும்னு நினச்சது 2. என்னென்னா இதை வாங்கி தான் ஆகணும் மூர்த்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது நான் முடிவு பண்ணுறது வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம், நீங்கள் சொன்னது வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம். இப்போ இவர்கிட்ட பணம் கொடுத்துட்டேன், இப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த பணத்தை கையில் கொடுக்க முடியாது, நீ இந்த இடத்த எழுதிக்க, அது நல்லது கெட்டது பார்க்கவே முடியாது பாருங்க. பணம் கொடுத்துட்டேன். இப்போ 3 விஷயம் நீங்கள் தீர்மானிக்கப்படுது. ஒன்று நானாக முடிவு பண்ணேன், நீங்கள் முடிவு பண்ணி, இன்னொருத்தர் அவர் முடிவு பண்ணார். இப்போ இந்த 3 விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சரி, அப்போ இப்போ இந்த வந்து இது உளவியல் ரீதியாக பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜோதிடம் வந்து நீங்கள் அதான் சொல்லலை, இவங்க வெறுமனே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி ராகு செவ்வாய் இவங்க மூளை இருக்குல்ல சார், அது இப்போ திணிச்சாச்சு சார் மக்கள் மனசுல. இப்போ அதுதான் ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்போ எல்லாருமே உங்களோட ஜாதக கட்டை நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு உங்களோட 3லேருந்து உங்களோட என்னது 9வது இடத்துல உங்களுக்கு என்ன லக்னம் இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. லக்னத்திலேருந்து சந்திரன் இப்படி பார்க்குறாரு பாருங்க, அப்புறம் சூரியன் எந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன், இப்படி நீங்க சொல்லி கூகுளில் போட்டு மக்கள் பாதி பேர் அதுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. அது ட்ரெயினான ஒரு விஷயத்தை நீங்க பிரேக் பண்ண பாக்குறீங்கல்ல. அதெல்லாம் பிரேக் எல்லாம் பண்ணல. நீங்க இன்னும் அட்வான்டேஜ் இன்னும் வளருங்க, நீங்க நல்லா வளருங்க. உங்க பாதை நீங்களே தெரிஞ்சு என் பாதை தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ நான் ரொம்ப கரடு முரடா இருக்கு, நான் மெதுவாக போக மாட்டேனா, மெதுவாக போறேன், அவ்வளோதான் விஷயம். இது ஜோதிடம் வந்து படிங்கன்னு நீ பார்க்கறது உங்க விருப்பம், ஜோதிடம் பார்க்கறதெல்லாம் உங்க விருப்பம். ஆனால் ஜோதிடம் பார்க்காதீர்கள், தயவு செய்து ஜோதிடம் படிங்க. நீ பார்க்காதீங்க, நீங்களே படிங்க. படிச்சாதான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரியும் அட்லீஸ்ட். இல்லைன்னா நீங்கள் எட்டி இருந்துக்கிட்டு இது வந்து ஏதோ மூட நம்பிக்கையாக இருந்தால் மூட நம்பிக்கை தான், இல்லை இது வந்து ஒரு ஏதோ மாயமந்திரம்னா மாயமந்திரம் தான். நீங்கள் ஒரே ஒரு தடவை ஒன்றும் இல்லை, இந்த ஜாதகத்தை நீங்கள் ஒவ்வொரு தடையும் நான் அதான் சொல்லுவேன், இந்த சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன்ல, நீங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இவருக்கு சந்திரன் மட்டும் நல்லா இருக்குது, புத்தி மட்டும் நல்லா இருக்குது, ஒரு சேலை வந்து எப்படியாச்சும் அணுகக்கூடிய நிலைப்பாடு சூப்பராக இருக்கும், இவர் திட்டமிடாமல் செயல்படுவார், இவர் மணியை பார்க்காம பஸ்ஸு கிளம்பி போவார், பஸ் அங்கே நிற்கும். அதுதான் உனக்கு மட்டும் எப்படா நடக்குது, இவனுக்கு இந்த ஆளுக்கு இவன் நம்ம பஸ்ஸு 8:30 மணிக்கு பஸ்ஸுன்னு 7 மணிக்கு குளிச்சுட்டு 7:30க்கு சாப்பிட்டுட்டு பேக் எடுத்துருவோம், பஸ்ஸு போடும், இல்லை பஸ்ஸு லேட்டாகி வரும். ஆனால் இந்த ஆளுக்கு கரெக்டாக 8:30 மணிக்கு, இந்த ஆள் 8:15 போனால் 8:15 பஸ் வரும், 8:30 போனால் 8:30 பஸ் வரும். இந்த ஆளுக்கு அந்த ஒரு புத்தி இருக்குது. இது நான் சொல்ல, அவரோட பிரெயினோட அளவு சொல்லுது. இது ஏதோ மூர்த்தி வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நானாக வச்சுக்கிட்டேன், இந்த மெஷர்மெண்ட்டை உங்கள் மூளை செயல்படுத்துது. சரி, இந்த இதுதான் இருக்குது. இல்லை நான் ஒரு இடத்துல போனால் 4 பேருக்கு முன்னாடி நான் ஒரு இப்போ பாருங்கள், சூரியன் சந்திரன் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும், ஒரு கிரீன் கலரில் இருக்கு பாருங்க, இதனோட மெஷர்மெண்ட் கூட இருக்கும். அப்போ வேலைகள் வேலை இல்லை 10 பேருக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் இல்லை, வேலைக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஒரு நிர்வாகத்திறன் எப்படி இருக்கும், சரி கொடுத்தா சூப்பராக செய்வார், அவ்வளோதான். நான் கொடுக்குறேன், வேலை கிடைக்குதா கிடைக்கலன்னு இதில் சொல்லக்கூடாது, அதில் லக்கணத்தில் சொல்லணும். இதில் சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா ஒரு சேலை கொடுத்தா 10 பேரோட இவர் 9 பேரோட இவர் 10வது ஆள் சூப்பராக செஞ்சு கொடுப்பாரு, ஒரு நிர்வாகத்திறன் நல்லாயிருக்கும். ஓகே, வேலை கிடைக்குமாங்கிறது ஏஎல்பி லக்கணத்துலேயும் சொல்லணும். அந்த மெஷர்மெண்ட் வேறு. இங்கே அவ்வளோ அழகாக ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக பிரித்து யாருக்கு போகணுமோ கடவுள் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்காருன்றேன். உங்களுக்கும் கொடுத்துருக்காரு, அவரும் கொடுத்துருக்காரு, இவரும் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், ஜோதிடத்தை. உண்மையாகவே இது வந்து நான் ஒரு சைக்காலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி தான் சார் ஃபீல் பண்ணேன். ஜோசியத்தையும் தாண்டி ஒரு உறவுகளுக்குள்ளே எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஃபைன். இதுவே வந்து பாதி பேருக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இல்லை சார், இப்போ பொதுவாக வந்து பலன்கள் தான் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த ஜோசியக்காரங்கள் நிறைய பேரை நானுமே வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன் சார். இப்போ உங்களுக்கு அவங்க மேலே எந்த மாதிரியான ஒரு கோபங்கள் இருக்கும் சார்? இது ஒரு கான்ட்ரவர்சியாக கூட இல்லை, எனக்கு கோபங்கள் இருக்காது. எனக்கு உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த வீடியோ பார்க்குறது எந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு அமைப்பு இருக்கும். அதோட நான் யார் மேலே கோபப்படுறது கிடையாது. எனக்கு தெரியும், எல்லாத்தையும் இப்படியே தெரியுது. நீங்க எல்லாத்தையும் திருப்பியும் மக்கள் மேலேயே திருப்புறீங்க. ஓ விதி என்னவோ நீ அப்படிதான் பண்ண முடியும். நான் ஒன்று இங்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் இப்போ கூட கேட்கலன்னா நான் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நான் மட்டும் ஏன் உங்களோட வீடியோவை பார்க்கணும்? அதுதான் நான் சொல்கிறேன், நீ பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாறி தான் வரணும்னா 10 வருஷம் கழிச்சு வாங்க, இப்போ ஏன் வேண்டாம்னு சொல்லலை. நான் நீங்கள் கஷ்டப்படணும்னு இருக்கு, கஷ்டப்படுங்க 10 வருஷம் கழிச்சு. சார் அது நீங்கள் சொல்ல வேணாம் சார். இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்குது, அதோடு தான் நீங்கள் அப்படியே இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு வழி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் மாற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். இருங்க, எனக்கு எதாச்சும் நட்டமாகும், நான் எனக்கு ஏதாச்சும் நட்டமா, எனக்கு ஏதாச்சும் 10 ரூபா நட்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் மாறினா என்ன, மாறலான்னா என்ன, நீ ஜாதம் பார்த்தான்னா நீங்கள் ஜாதம் படித்தா எனக்கு என்ன. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறத உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்கிறேன்.
இல்லை நான் பார்த்தா நான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு உங்கள் வீடியோ பார்க்குறேன், பாருங்கள் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஏதாச்சும் நட்டமா சொல்லுங்களேன். சார் எனக்கு இப்போ ஒரே ஒரு நீங்க விஷயம் நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம், நீங்கள் உலக மக்கள் எல்லாருமே, ஏன்னா மக்கள் தான் முடிவு செய்யணும், நீங்களும் நானும் முடிவு செய்யக்கூடாது. நான் கண்டுபிடிச்சங்கிற இடத்துல அப்போ நானும் பேசினா தப்பு தான், நீங்கள் ஒரு நெறியாளருங்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து கேட்டாலும் அது நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒன்று சரின்னு சொல்லணும், இல்லை தவறுன்னு சொல்லணும். நீங்கள் படிக்கிறது ரெடியா? நான் முதல்வர் படத்தில் அர்ஜுன் ஒரு நாள் முதல்வராக இருக்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் படிக்கிறது ரெடியாக இருந்தால் ஒரு 15 நாளில் ஒரு மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு இதே இன்டர்வியூவில் இதே ஆன்மீக கிளிப்ஸில் நான் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் என்னை பேசுங்க, அந்த பேட்டி எடுக்கும்போது உங்களோட கேள்வி பதில் இந்த மக்களுக்கு எப்படி பயன்படும் தெரியும். படிக்காம ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஜோதிடத்தை வந்து நீங்க வந்து இது எப்படி சரி இது தவறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி சார் நீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க சார். நீ ஏன் இப்படி கேள்வி கேட்கறன்றது என்னோட கேள்வி வந்து எனக்கு இப்ப கேள்வி கேட்டதுனால தானே சார் எனக்கு இந்த புரிதல் வந்தது. நீங்க மறுபடியும் சொல்றேன், நான் இப்போ எடுத்துங்க, நீங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கூட பாருங்க, கேள்வி பத்தி தெரியாம கூட இருக்கு. ஃபைன் சார். இப்போ இதுலயே நான் இப்போ ஒரு சப் கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வந்து பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, இப்போ எவ்வளவோ பணக்காரர்கள் இப்ப இருக்காங்க, நம்ம இந்தியாவை விட்டுருவோம். இப்ப இந்தியாவையும் தாண்டி இந்த உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு இந்த ஜோசியத்தை நம்புறாங்க? அப்ப அவங்க எல்லாம் எப்படி மேலை நாடுகள்ல அவ்வளவு இதுவா இருக்காங்க? நான் இப்பதான் போயிட்டு வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ போய் பாக்குறேன், அங்க இருக்கிற கம்பெனி எல்லா கம்பெனி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து இருக்கிற கூகுள்ல இருந்து எல்லா கம்பெனிலையும் நான் எல்லா நண்பர்களையும் பார்த்துட்டு தான் வரும்போது உண்மையிலே அவங்க வந்து அந்த ஒரு இப்போ நான் எதிர்பார்த்ததை விட அவங்க அஸ்ட்ரானமியும் அந்த அஸ்ட்ராலஜியும் நிறைய இடத்துல ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சிங்கப்பூர் இது அமெரிக்கா எமிக்ரேஷன் நிற்கிறேன், நீ என்ன அப்படின்னோன்னா அஸ்ட்ராலஜர் அப்படின்னோடனே, ஓ எதிர்காலத்தை கணிக்கிற நீங்களா அப்படிங்கிறாரு. இது அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியுதா கூட தெரியலை. அங்கே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோ அந்த ஒரு புரிதல் இருக்குன்னு. அப்ப நம்ம ஊர்ல தான் அந்த புரிதல் இல்லைன்றீங்களா? வந்து நம்ம இங்கே வந்து ஒரு மூட நம்பிக்கை பார்க்கப்படுதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறு. ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தனித்தனியான பாதை இருக்குது. இவங்க ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இது பண்ணலாம், இப்படி எப்படி சார் நீங்க இப்படி சொல்றீங்க, கோவில போய் விளக்கேத்து, இந்த பரிகாரம் பண்ணா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் வைப்பா நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அப்படி உங்களை கொண்டு போய் 10 ரூபா 20 ரூபா ஏங்க செலவு பண்ணுங்க என் கிளைண்ட. நான் சொல்றதில்ல, நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் நீங்கள் தான் மூட நம்பிக்கை வளர்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஐயா 10 ரூபா போனால் விளக்கத்துனா கடந்துடுமா அப்படின்னா கடந்துடாது, மனசு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். 10 ரூபா அதுக்கு செலவு பண்ணுங்கள், மனசு சந்தோஷமாக இருக்குன்னு 10 ரூபா செலவு பண்ணுங்கள். அங்கே ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இருட்டான லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டை உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், ஒரு வெளிச்சத்தில் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும். அங்கே வெளிச்சம் வந்தால் மன சந்தோஷம் இருக்குமா? ஆனால் 10 இந்த வெளிச்சம்லாம் ஏற்றிட்டா இருக்கும்போது கடனே இருக்காதுன்னா எப்படி இருக்கும்? எல்லா மொழி மக்கள் இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த ஜோதிட நம்பிக்கையான இருக்குது சார். உண்மையாகவே இது வந்து இல்லை, ஒரு வேறு மாதிரியான ஒரு புரிதல் தான் சார் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஃபைன். இது வந்து உங்களோட புரிதல், அதை நீ புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் மக்கள்கிட்டே நம்ம விட்டுடுவோம். பொது பலன்கள் அப்படின்றது இப்போ எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் தானே. இப்போ இந்த ஏஎல்பியில் பொது பலன்கள் இருக்கா? இருக்கு, பொதுவான விஷயம். அப்போ இந்த 2026 பொது பலன்கள் என்ன? சட்டமன்ற தேர்தல் வருது, அதோட பலன் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரசன்னமாக நம்ம ஒரு ஜாதகம் போட்டோம்ல, இப்போ சார் இந்த ஜாதகத்துக்கு வருமானத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்குது சார், தான் அக்கா தம்பியை பற்றி இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பதிவு பண்ணுவோம்ல, நீங்கள் அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ தம்பியோ இருந்துச்சுன்னா குடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் 3 வருஷமாக. இது ஏன்டா அந்த சண்டை வளர்க்குது, இதை நீங்கள் யாரோ ஒருத்தர் பேர் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை எடுத்து சொல்லியிருப்பேன். இப்போ உதாரணமாக யாரு நம்ம விஜயகுமார் பேர் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், விஜயகுமார் உங்கள் அண்ணனுக்கு தம்பி சண்டை 3 வருஷம் நடக்குது. ஆமாம் சார் 3 வருஷம் நடக்குது சார், எப்படி இப்போ ஒரு பேர் போடலை நீங்கள், அது அப்போ பொதுவான பலன்கள்ங்கிறது நாங்கள் எப்பயுமே தனிப்பட்டு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லவே மாட்டோம். இண்டிவிஜுவல் ஜாதகம் இது இயக்கும், இது இயங்காது, இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு பொதுவான கேள்வி கேட்டால் நாங்கள் அதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் ஒரு பொதுவான விஷயமா இருந்தால் அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பிரசன்னமாக நாங்கள் பதிவு பண்ணி தான் அதை சொல்கிறோம். ஃபைன். இப்போது நீங்கள் வந்து பொது பலன்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பான்ற முதற்கொண்டும் இப்போ இருக்கிறவங்க கணிக்கிறாங்களே. ஏஎல்பியில் போகிற எல்லாரும் எப்படி எல்லாருமே இட்லி சாப்பிட்றீங்க, நியாமூர்த்தி இட்லி சாப்பிடலன்னு சொன்னால் அது எப்படிங்க? அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க, எனக்கு இது பிடிக்கல நான் சாப்பிடல, இவ்வளோதான விஷயம். எனக்கு என்ன சொல்ல தெரியுமோ அதுதான் நான் சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக நான் ஆன்மீக கிளிப்ஸ், இந்தியா கிளிப்ஸில் ஆன்மீக கிளிப்ஸ்னு ஒரு சேனலில் வந்து இப்போ உதாரணமாக வந்து சூரியனுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு உதய சூரியனுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிப்போன்னு வச்சுங்களேன். நான் இன்னொரு சேனலில் போய்ட்டு எடப்பாடியாருக்கு சூப்பராக இருக்குது, இபிஎஸ் சூப்பராக இருக்குது, இன்னொரு சேனலில் போய்ட்டு விஜய்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ எது வந்தாலும் 3ல் 1 தான், 3ல் 1 தான், 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துருவாங்க. பொதுவான பலன். அப்போ அன்னைக்கே வந்து மூர்த்தி அவர்கள் சொல்லிட்டாரு, மூர்த்தியோட கணிப்பு கரெக்டாக போயிடுச்சு.
சரி, பொதுவான எங்களுக்கு- பலன் சரி. சொல்றது எப்படின்னா சரி, ஒரு ஜாதகம் நிமிஷம். ஜாதகத்தை வச்சு சொல்லணும், ஜாதகத்தை வச்சு சொல்லணும், பிரசன்னத்தை வச்சு சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்னு சொல்லி பேசுறது பொதுவான விஷயம் பேசுறது. இவங்க உங்களுக்கு சார் உங்களுக்கு மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரம், சூரிய தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, அதோட்டு இவருக்கு வந்து ஜெயிப்பீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லணும். இப்போ எந்த அணுகுமுறைகள் 1970லேருந்தோ இல்லை 80லேருந்தோ இல்லை 89லேருந்தோ நீங்கள் என்ன டேட்டா வச்சுருக்கீங்க? விஜயோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, உதயநிதி அவர்களோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஜாதகம் சொல்லிட்டு, அவர் வந்து சிம்ம ராசி, அவர் வந்து உதயநிதி அவர்கள் ரிஷப ராசி, இவர் வந்து கடக ராசி, அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உங்ககிட்ட தான் ஏஎல்பி இருக்குல்ல, உங்ககிட்ட தான் ராசி நட்சத்திரமும் இருக்கு, டைமிங் இருக்கு. அப்போ நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க? இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் வீடு வாங்க முடியாது, தனிப்பட்ட விருப்பம் இது உங்களோட முடிஞ்சு போச்சு. இப்போ உதாரணமாக ஸ்டாலின் கேட்டான்னா ஸ்டாலின் நான் சொல்லுவேன், அண்ணாமலை கேட்டானா அண்ணாமலை சொல்லுவேன். அவங்க கிட்ட தான் சொல்வீங்களா? அவருடைய பர்சனல் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். எப்ப ஒண்ணு சார், அவங்க இப்ப பர்சனல் சார், ஒரு நிமிஷம் சார், இது நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவர் வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, அவர் அடுத்து வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரோட சார்ந்த மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடணும்னு இருக்கிற மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அதை கேட்கறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அதை நீ வந்து நான் அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். எப்படி சார் சொல்ல முடியும்? ஸ்டாலின் ஜாதகம் ஸ்டாலின் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன். ஸ்டாலின் ஜாதகம் எப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். சொல்லலாமா? கரெக்டாக நான் கேட்குற கேள்வி கரெக்டாக? நீ கேள்வியே இல்லாமல் நீங்கள் எனக்கு கரெக்டான கேள்வி இருந்தால் நான் பதில் சொல்லுவேன். இல்லைன்னு வச்சுங்களேன், இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டாலினுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது கரெக்டாக, இல்லை ஸ்டாலினோட ஜாதகம் எப்படின்னு கேட்குறது கரெக்டாக? ஸ்டாலினோட ஜாதகம் ஸ்டாலினோட ஜாதகத்துக்கு நான் பிரசன்னமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு, எப்போ இவருக்கு சூரியன் நல்லா இருக்குது, இந்த வருஷம் 2026 சூரியன் உதிக்கும், சூரியனோட ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடியாருக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவர் வந்து இன்னும் அதிகமாக பலமான ஒரு விஷயத்தை இன்னும் கூட்டணியாக அமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும் 2026. அப்போ தான் அவர் ஜெயிப்பார். சார், விஜய்க்கு வந்து உண்மையிலே வாக்கு வங்கிகள் மேலோங்கி இருந்தாலும் அதை வந்து பிளவுபட்டிருக்கிறதால ஒன்றும் சேர்க்க முடியாமல் இருக்குது. இவர் வந்து விஜய் இருக்கிறதுல நான் இருந்தேன், அரசியலில் இருந்தேன் அப்படின்னா ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே கூட்டணி. இவங்க ரெண்டு டிஎம்கே கூட்டணி எப்போ மக்கள் நல கூட்டணி 2021 2019 ஒரு கூட்டணி வந்த மாரி மூணாவது ஒரு கூட்டணி வரணும்னு தான் விஜய் தனியாக வந்தார். ஆனால் இப்போ ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே கூட்டணி சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். ஆனால் இந்த நேரத்தில் இவங்களை ரெண்டு பேரையுமே சேர்க்க மாட்டாங்க, இவரும் சேர மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் சேராமல் உண்மையிலே நானாக இருந்தால் எப்பா எடப்பாடியோட பேசி நீங்கள் அரசியல் விமர்சகனாக பேசுகிறேன், ஜோதிடராக பேசலை, எடப்பாடிக்கிட்ட பேசி எப்பா உனக்கு முதலமைச்சர் எனக்கு துணை முதலமைச்சர், பிஜேபியோட கூட்டணி ஆச்சு, இந்த 2.5 வருஷத்துக்கு நீ 2.5 வருஷம் கழிச்சு நம்ம பேசி முடிக்கணும், 2027 மறுபடியும் ஆட்சி, 2028 அக்டோபர் மாதத்தில் மறுபடியும் ஆட்சி மாற்றம் உண்டு, அப்போ பேசிக்குவோம். இதுதான் நடக்கும். ஆனால் இதை நீங்கள் செய்வீங்களான்னா விஜய் செய்ய மாட்டாங்க. இல்லை, 2028 ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா? நான் சொன்னது ரெக்கார்டிங்கில் போட்டு வச்சுங்க, மறுபடியும் பேசிக்குவோம், 2028 பேசிக்குவோம். நான் சொன்னது நடக்கலாம் பார்ப்போம். சரி, இப்போ விஜய் இருந்தால் இப்படி தான் நான் என் இடத்துல நான் ஒரு ஜோசியர், எனக்கு வந்து அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் கிரகங்களை மட்டும் வச்சு நீங்கள் கேட்ட நேரத்தில் ஒரு கிரகங்களை நான் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, உதாரணமாக இப்போ சீமானுக்கு இருக்கிற ஓட்டு வாங்கி உண்மையிலே ஒரு பலமான ஓட்டு அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு பலமான ஓட்டுங்கிறது சீமானு கட்சி தான். சீமானுகிட்ட இருக்கிற ஒரு ஓட்டு கூட மற்ற எந்த கட்சியும் போகாது. இப்போ வந்து டிஎம்கே போகுது, ஏடிஎம்கே போகுது, டிவிகே போகுது. இதில் பெரிய கட்சி டிஎம்கே இருக்கிற ஓட்டு மாறலாம், ஏடிஎம்கே இருக்கிற ஓட்டு மாறலாம், ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டு கூட மாறலாம். ஏன்னா விஜய் இப்போ சீமானுக்கு அடுத்து யார் வர்றன்னா விஜய் வருவார். ஏன்னா ஓட்டு வங்கி யாருக்கு பெரியதுங்கிறத வச்சு தான் இந்த ஜெயிக்கக்கூடிய 1% 2% ஜெயிக்கிறாங்கல்ல. இப்போ உதாரணமாக 28% வந்து 29% நான் சொன்னேன் யாருக்கு, டிஎம்கேக்கு உதாரணத்துக்கு ஸ்டாலினுக்கு, அதே 28 எடப்பாடிக்கு, அதே 27 விஜய்க்கு. இப்படி ஒரு ரேஷியோ இருக்குது பாருங்க. 1% தான் இந்த வித்தியாசம் போகுது. இப்போ அடுத்தது இந்த இவர் இருக்கார் பாருங்க, நான் தமிழர் சீமான் இருக்கார் பாருங்க. உண்மையிலே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவர் சேரணும், சேர்ந்தா அவரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரே கூட்டணி. இது கிரகம் வந்து எப்பயுமே மீனத்தில் சனி இருக்கும்போது குழப்பமான ஆட்சி, குழப்பமான சூழ்நிலைகள் தான் கடைசி வரையும் இருக்கும். நீங்கள் இந்த 2.5 வருஷம் நீங்கள் இப்போ அடுத்த 2028 வரைக்குமே இந்த குழப்பங்கள் தீராது, எழுதி வச்சிங்க. பேக் டு ஜாதகம் அப்படின்னும் போது இப்போ நான் கேட்குற இந்த தருணம், நான் கேட்குற இந்த டைமு, இது கூட ஒரு மேட்டர்ஸ் அ லாட். இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? இந்த டைம்ல நான் கேட்கறது கூட, எந்த டைம்ல நீங்க கேட்கணும் அப்படின்றது கூட உங்களுக்கு அந்த பிளெஸிங் இருந்தால் மட்டும் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கான பதில் நடக்கும் சொல்ல போறோம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இது நடக்காதுன்னு நீங்க எந்த நேரத்தில் வேணா கேட்கலாம்.
அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும்ல. ம். இப்போ நான் நான் வெளிநாடு போகிறேன், இந்த நேரத்தில் கேட்டிருக்கீங்க, ஆமாங்க வெளிநாடு போகலாம், முடிஞ்சு போச்சு. நான் வெளியூர் போகிறேன், வெளியூர் 1 வாரம் போகிறேன், நீங்கள் வெளியூர் 1 வாரம் போகிறீங்க. சார் எனக்கு பிறந்த ஜாதகம் டைமு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா அதில் ஏஎல்பி எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் ஆகும். அதுதான் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான் அது. இப்போ அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாருக்கும் எல்லா ஜாதகமும் இருக்கவே இருக்காது. ஒருத்தருக்கு சிம்ம லக்கணமாக இருக்கும், ஒருத்தருக்கு விருச்சிக ஒரு தலைவருக்கு 4 ஜாதகம் இருக்குது. ஒரே ஜாதகம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்ம லக்கணத்தை பிறந்த ஜாதகத்தை விருச்சிக லக்கணம் கொடுப்பாங்க, விருச்சிக லக்கணத்தை பிறந்த ஜாதகத்தை துலா லக்கணம்னு கொடுப்பாங்க. ஓகே. நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சார் நீங்கள் தலைவர்களை விட்டுருங்க. இப்போ ஒரு சாமானிய ஒரு மனுஷன் வந்து சரி எனக்கு பிறந்த தேதி எனக்கு வயசு கூட எனக்கு தெரியாது, என்ன கரெக்டானது எனக்கு தெரியாது, டைம் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இயர் மட்டும்தான் தெரியும், நான் பிறந்த வருடம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே வேண்டியில்லை. நீங்கள் போட்ட ஜாதகத்துக்கு நான் போட்ட ஒரு ஜாதகம், நீங்கள் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்க, அவருக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது, வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்டது, தேவையில்லாத பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிருக்க, தூக்கம் இல்லாமல் இப்போ ஒரு 45 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் கேட்ட நேரத்தில் 100 பிரசனம் போடலாம். நீங்கள் டேட்டா பர்த் வேண்டியில்லை, டைம் வேண்டியில்லை, எந்த ஊர்னு வேண்டியில்லை, யார் பேர் நினைக்க நீங்கள் எழுதிங்க. நான் வேணா ஒரு 10 பேர் எழுதிங்க வரிசையாக. நீங்கள் 1 2 3 4 சொல்லுங்கள், நான் வரிசையாக சொல்லிடுறேன். நீங்கள் அதை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிங்க, நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம், இவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிங்க, நான் ரேண்டமாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். நான் சரி நினச்சிக்கிட்டேன். அவரோட கேள்வி வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி, அடுத்தது தேவையில்லா பிரச்சனையிலே அவர் 2 வருஷமும் மாட்டியிருக்காரு, அடுத்தது அப்பா சம்மந்தப்பட்டது பிரச்சனையில் இருக்குது, அடுத்தது தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரு, தூக்கம் இல்லாமல் 2 வருஷ காலம் பிரச்சனையில் இருக்கார். நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கனாலும் அப்படியே இருக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்டது இவராக போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. வீடு வண்டி வாகனம் இருக்கான இருக்குது, சூப்பராக இருக்கான இருக்குது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே அதுவே கால்குலேஷன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சரி, அடுத்ததாக ஒருத்தர் இப்போ இந்த ஞாபகம் இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் இல்லை. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அவருக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்டு உதாரணமாக வந்து 2026 ஜனவரி போன மாதமாகவே அவர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அது மூவ் பண்ணிட்டாரு, அதை ஓகே பண்ணிட்டாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பார், வேலை கிடைச்சிரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த யாராக இருந்தாலுமே எதுவுமே வேண்டாம். அப்போ எப்படி சார் அந்த மாதிரியான பிரசன்னமா இப்போ நீங்கள் எப்படி நம்ம பிரசன்னமாக நம்ம நீங்கள் ஒரு கேட்ட நேரத்தில் நாங்களாக 120க்குள்ள ஒரு நம்பர் எடுத்து பிரசன்னம் பதிவு பண்ணிடுவோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்படி நீங்கள் ஒரு தடவை ரேண்டமாக கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 115 வந்துச்சு, இப்போ கிளிக் பண்ண 41, இப்போ 103, இப்படின்னு ரேண்டமாக அதுவே இது பண்ணும்போது அது இது பண்ணுவோம். கேள்வி கேட்கலையே அதுவே ரேண்டமாக நம்ம சார் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, அது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. இப்போ கேள்வி கேளுங்க, நீங்கள் கேள்வி கேட்குறதுலாம் இருக்குது. ஃபைன் சார். உண்மையாகவே இல்லை சார். இது வந்து யூஸ்வலாக ஜோசியக்காரங்க இல்லை ஜோதிடர்கள் வரும்போது என்னோட அணுகுமுறையும் கேள்விகளும் வேறு மாதிரி தான் சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விவாதத்தில் இருக்குவேன்றதை நான் நினைக்கவே இல்லை. எனக்குமே நிறைய ஒரு புரிதல் இருந்தது, நிறைய வந்து நானுமே கற்றுக்கிட்டேன் சார். இவ்வளோ தூரம் எனக்கு பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களோட டைமுக்கும் உங்களோட இதுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.